ரட்னா முன்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்வு. யாழ் தென்மராட்சி வரணி ஏற்றாலை ரட்னா முன்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்வு நேற்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திரு தெய்வேந்திரன் மிகுந்தன் தலைமையில் வரணியில் அமைந்துள்ள தென்மராட்சி கலாசார மத்திய நிலையத்தில் நேற்று காலை 9 மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தென்மராட்சி வலய கல்வி அலுவலக முன்பள்ளி மேற்பார்வையாளரும் செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளருமாகிய திருமதி மயில்வாகனசிங்கம் இராயலட்சுமி அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். அத்துடன் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினரும் சமூக சேவையாளருமான திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அதேவேளை இனிய விருந்தினர்களாக வரணி குடும்ப முன்பள்ளிகளின் ஆசிரியர்கள் கலந்து சிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மங்கள விளக்கேற்ற நிகழ்வு நடைபெறும். மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து மதிவாகம் அம்மையாரை மங்கள விளக்கினை சிறப்பிக்கும் மன்றம் அன்போடு அழைத்திருக்கிறோம். இந்த நிகழ்வின் எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்கும் மன்றம் அன்போடு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்கும் மன்றம் அன்போடு அழைத்திருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக அவர்களின் எதிர்கால அடுத்த படியை நோக்கி செல்லும்
அவர்களை மிகவும் ஒரு கலைநிகழ்வினூடாக சிறப்பித்து அனுப்பும் ஒரு நிகழ்வாக இக்கலை நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையிலே இந்த நிகழ்வை தலைமை ஆசிரியர் என்னிடம் கேட்டபோது மிகவும் ஒரு சந்தோஷமாக இந்நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் முன்மொழிந்திருந்தேன். காரணம், ஒரு கலை நிகழ்வு என்பது மாணவர்களிடமும் சமூகத்திடமும் ஒரு மிக பெரும் முக்கிய ஒரு பொருட்டாக காணப்படுவதற்கு காரணம், எதிர்காலத்தில் அவர்கள் கலைஞர்களின் ஊடாகவே எமது முக்கியமான சில விடயங்களை எடுத்துச் செல்ல முடியும். காரணம், இவ்வாறான சில சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தில் மிகவும் ஒரு ஞாபகார்த்தமாகவும் அவர்கள் எதிர்காலத்தில் தாங்கள் எப்படி வளர்க்கும் என்பதை பிரதிபலிக்கும். மும்மொழியிலும் சிறு மழலைகள் வரவேற்புரை வழங்குவது என்பது உண்மையிலேயே மிகவும் அரிதான ஒரு விடயம். அவ்வாறு ஒரு மழலைகளை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அந்த ஆசிரியர்கள் எவ்வளவு அவர்களுடைய தங்களது நேரத்தை செலவழிப்பார்கள் என்பது அதனூடாக எல்லோருக்கும் விளக்கம் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஆசிரியர்கள் தங்களது பொன்னான நேரத்தை எங்கள் மழலையுடன் நிறைய நேரம் செலவழிக்கிறார்கள். உண்மையாகவே இந்த லீவு நாள் கடந்த லீவு நாட்களில் கூட அவர்கள் தங்களது உண்மையிலே அந்த நேரத்தில் அவர்கள் தங்களது நேரத்தை வேறு விடயங்களில் செலவழிக்க முடியும். இருந்தாலும் அவர்கள் அனைவரும் முன்பளிக்கு கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு நிகழ்வுகளை பழக்கி அவர்களை மிகவும் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்லும் போது நல்ல ஒரு திறமை உள்ள மாணவர்களாக வழி அனுப்ப வேண்டும் என்பதில் மிகவும் கரிசனுடன் செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு இக்கணது ஆசிரியர்கள் இருவருக்கும் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். தொடர்ந்து இவ்வருட ஆரம்பத்திலே நாங்கள் சில வளமையாக செய்யும் நிகழ்வுகளை விட சற்று வித்தியாசமாக சில விஷயங்களை செய்வோம் என எண்ணி எமது இயற்கையுடன் சார்ந்த சில விடயங்களை இதற்குள் உட்படுத்துவதற்கு எண்ணி சில விடயங்களை செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்கள் தங்களது ஈடுபாட்டை கொடுக்கும் அதே நேரம் சில விஷயங்களை செய்யும் போதும் அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்தால் மட்டும்தான் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உண்மையிலேயே இந்த நிகழ்வில் முக்கியமான ஒரு விடயம் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது என்றால் பரணி குடும்ப அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை செய்வதற்கு காரணம், இது ஒரு குடும்பம், இது ஒரு பெரிய குடும்பம். இப்ப பரணியில் இருக்கின்ற அனைத்து முன்வழிகளையும் ஒன்று சேர்க்கும் போது எல்லாரும் ஒன்றாக சேரும் போது ஒரு வித்தியாசமான ஒரு எல்லோருக்கும் ஒரு அனுபவமும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்களும் எதிர்காலத்தில் சில வேறு நிகழ்வுகளுக்கு அவர்களும் ஒரு முன் உதாரணமாக இதை வைத்து தாங்களும் பிளான் பண்ண முடியும் மாதிரி இருக்கும். அப்ப எல்லாருக்கும் இந்த புது வருடத்தில் நாங்கள் கொடுக்கும் இந்த நிகழ்வுகள் மிகவும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகள் அரங்கை அலங்கரித்திருந்தன. ஒரு ஆலயத்துக்கு நிகர் என்பார்கள். அந்த வகையிலே எமது வரணி குடும்பமானது மிகவும் அழகாகவும் அன்பாகவும் இயங்கி வருகின்றது என்றால் எங்களுடைய தலைமைத்துவமே இங்கு காரணம் என்று குறிப்பிடலாம். எங்களுடைய குடும்ப தலைவர் முன்பள்ளி செயற்பாடுகளிலே ஒரு குடும்ப தலைவியாகவும் அன்பின்
நிகராகாது. நாங்கள் சோர்வடையும் போது தட்டி கொடுத்து எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பதிலே ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து மரணி குடும்பம் முன்வழி ஆசிரியர்கள் அனைவரும் தனித்துவமாக திகழ்கின்றார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் சிறந்து விளங்குவதற்கும் நாம் சிறப்பாக முன்வழி செயற்பாடுகளை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய முன்வழி மேற்பார்வையாளர் ராய்பிசுடன் இணைந்து எம்மை செயற்படுத்தி கொண்டிருக்கும் இரண்டாவது நிலைக்கு இருக்கின்றது எங்களுடைய குடும்பத்தினர் என்பது மிகையாகாது. அவர் இன்னொரு நிகழ்வாக இருந்தாலும் எங்களுடைய வீட்டு நிகழ்வு என்று சொல்லி அதிகாரமாகவும் உரிமையுடனும் எங்களை கேட்டு அதை சிறப்பாக நடாத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு குறிக்கோளுமாக இருக்கும். இன்றைய நிகழ்வுக்கு கூட எங்களை குறுக்கோளிலே தான் கேட்டால் நான் உங்களை கௌரவப்படுத்த வேண்டும், உங்களை இனிய விருந்தினராக அழைப்ப நேர வாரியம் என்று சொல்லி எங்களுடைய அனைத்து ஆசிரியர்களும் மனமு வந்து அதனை ஏற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் அனைவரும் வருவோம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக அமைவதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று மிகவும் ஆணித்தரமாக கூறி இன்றைய நிகழ்வினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனை நாங்கள் பார்க்கும் போது மிகவும் எங்களுக்குள்ளே ஒரு ஆர்வத்தையும் ஒரு புத்துணர்வையும் ஏற்படுத்துகிறது. மேலும் எங்களுடைய குடும்ப தலைவியை நாங்கள் மிக 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 ரொம்ப நேசிக்கிற அளவுக்கு நாங்கள் அவ்வாறு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது மிகையாகாது. அதுக்கு மேலாக இன்று எங்களை கௌரவித்து மாலை அணிந்து தன்னுடைய தனிப்பட்ட செலவில் எங்களை ஒரு கௌரவம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தன்னுடைய சொந்த பணத்தினை செலவு செய்து எங்களுக்காக தன்னுடைய அன்பு பரிசையும் வழங்க இருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் முன்வழி ஆசிரியர்கள் சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வை நாங்கள் இனிய விருந்தினராக கலந்து கொள்வதற்கு எங்களுடைய கேணிகா குடும்பத்தலைவி மற்றும் ரத்னா முன்வழி ஆசிரியர் ஜீவிதா அவர்களுக்கும் நான் திரும்பவும் முன்வழி ஆசிரியர் சார்பாக நன்றியை கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுன்றது மரணியில் தான் சிறப்பாக நடக்கிறன்றது எல்லாரும் ஒரு அழுந்த விஷயமாக இருக்கும்னு நினைக்கும். ஏனென்றால் பல இடம் இருக்குது தென்மாற்றியில் அது வரணி என்றதுக்கு ஒரு பொறுமையான ஒரு பொறுமதி இருக்கிறன்றது இப்படியான ஒரு கலைகளில் தான் அதை காணக்கூடியதாக இருக்கும். இன்னும் மேலும் மேலும் இது வளர வேண்டுமென்றது எனக்கு அவாலாக இருக்கின்றது. அது நடக்கும் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த ஆரம்பத்தில் ஒரு குழந்தை வந்து வரவேற்பு நடனம் ஆடி நான் உண்மையில் பார்த்தளவுக்கு உண்மையில் ஒரு மனம் சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா இதான் இந்த முன்வள்ளியில் படிப்பை விட வளர்ச்சின்றது இப்படியான ஒரு இதுகள் வரையே தான் பிள்ளைகளுக்கு படிப்பை விட இதெல்லாம் மகிழ்ச்சி வளர்ச்சி. ஏன்னா படிப்பு வந்து இன்னும் காலம் இருக்கிறது. இப்படி ஒன்று வளர்ந்த வரைக்குள்ள அதற்கு மேலே கண்கொண்டு பார்க்கக்கூடாத ஒரு வேதாயம் இருக்குன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த சுருக்க வயதில் எங்கெண்ட காலங்களில் இப்படி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு நேசரிக்கே போயிருக்காது. நேசரின்றதை இருந்ததுன்னு தெரியாத ஒரு காலம் இருந்தது. நம்மளை ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. அதுக்கு மேலே இந்த ரத்னா முன்பள்ளியை பொறுத்தளவில் இவ்வளோ ஆக்கப்பூர்வமான ஒரு இதோட செய்து பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னால் மேலாவது பெற்றார்களை விட அவர்கள் ஒரு மகிழ்ச்சியாக அதே கௌரவிக்கக்கூடிய ஒரு கௌரவம் இருக்குது சொன்னால் நாங்கள் விட்டுட்டு பிள்ளைகளை விட்டு அதை உண்மையில் இப்படி ஒரு நிகழ்வில் நாங்கள் ரத்னாமொழியான தனிப்பட்ட என்பது எல்லா முன்வழியிலும் தான் நடக்கும். அதில் முன்னுதாரணமாக எடுத்து காட்டி இருக்கணும்ன்றது மற்ற முன்வழிகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்ன்றதும் உண்மையில் ஏதாவது கருத்தாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இனிமேலின் காலங்கள் எல்லாம் ஞான காலம் தனி காலத்தில் இப்படியான ஒரு ஆரோக்கியங்கள் வந்தால் தான் எங்கள்கிட்ட மழலைகள் மேலே வளர்ச்சியை கொண்டுறக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு வர்றதுக்கு முன்வழி முதல் உதாரணமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தா மேலே முன்வழி ஆசிரியர்களை நான் எப்பவும் போட்டிருந்தேன் சொன்னால் மேலே அதை போற்றப்பட வேண்டியவை சொன்னால் பாருங்க
மற்றும் ஆசிரியர்களோ மற்ற உத்தியோகத்தர்களுக்கும் மேலும் ப்ரமோஷன் என்று இருக்கிறதால உயர் படிப்புகள் என்று மாறது வகையிலான உயர் சம்பளத்தை கூட எடுப்பார்கள். ஆனால் இந்த ஆசிரியர்கள் வந்து என்று கால வச்சுக்கணுமோ இன்றைக்கும் அதே காலடியோடு இருக்கணும்ன்றது மேலே ஒரு வேறுக்குரிய விஷயம். அது வழி கிடைக்கும் என்று நான் வரைத்தில் சொன்னால் ஒரு அடுத்த ஒரு மாற்றம் பெருமென்று வந்த மேலே அது மறக்கக்கூடிய விஷயம். அந்த ஆசிரியர்கள் அவங்க மேலே மறக்க இல்லாதன்னு சொன்னால் நான் உண்மையிலே ஒரு அலுவலகத்துக்கு நடந்த போய் சொன்னாங்க. அந்த முன்பள்ளி ஆசிரியர்கள்ன்றது உண்மையில போற்றக்கூடிய ஒரு விஷயம். அது என்னதான் இருந்தாலும் அது மறக்க இல்லாதாரும் அதை மட்டும் விட்டார்களும் அதை மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் இந்த படிப்புக்கு முதல் ஆரம்பம் என்னவோ அதான் முடிவு. அப்போ அந்த முடிவை வாரணத்துக்கு வளர்த்து விடுறது வேறு டைப்பில் மேலே போற்றக்கூடிய வேண்டிய விஷயம். அடுத்த மேலே இப்போது இந்த காலகட்டம் சின்ன குழந்தைகளுக்கு விளங்காத நான் பெற்றார்களுடைய அதுக்கு ஒரு அறிவு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த போதை என்ற இதில் மேலே சிறிய இளைஞர்கள் எல்லாம் மேலே பெரிய ஒரு அவதூறாக நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு. நம்ம அதை கருத்தில் எடுக்கணும் என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இப்படியான பிரச்சனை நடந்தோம்னா எனக்கு வரணியிலும் அதில் எல்லா பெற்றார்களும் அக்கறை எடுக்கணும். போனன்றது நான் இப்போ சொல்கிறேன். அந்த போனன்ற விஷயமும் இந்த குழந்தை இப்படி ஒரு கட்டுக்க கூட இதே ஆர்வம் அந்த போனை காட்டுனா அந்த போனில் இதே ஒரு ஆர்வம் கொண்டு வரேன்னா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை மேலே அழைத்து போகிற ஒரு இதாக போகணும். அதுகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ளணுன்றது இருக்கிறது. என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு பே காட்டுற ஒரு உலகமாக போய் கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால் யோகுமாரிலாம் சென்னிச்சு 2 நாள் வந்து எங்கேயா வாரேன்னாக்க நான் ரயிலில் வந்து கொண்டிருக்கிறப்போ அப்புறம் 250 அடிச்சான்னு சொன்னால் ரயிலுக்கு காற்று போட்டுவேன். இப்போ நான் உண்மையில நானே நம்ப இல்லைன்னா இப்படி ஒரு 2 புறதான் சொன்னால் ரயிலுக்கு கால நேரத்துக்கு கண்டதுக்கு இல்லைன்னா ஜோக் ஆகிடுச்சுன்னா நான் அப்படி இப்படி ஒரு பேக்காட்டுலவங்கள் இருக்கிறதுக்குள்ள நாங்கள் பேருக்கு மாறக்கூடாது. பிள்ளைகளை படிவாக வளர்த்த வேண்டாம். உண்மையில ஒரு மகிழ்ச்சியை தரும். மரம் நட்டு தண்ணி ஊற்றினாலும் இந்த குழந்தைகள் எவ்வளோ வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரும். அதில் மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த வளர்ப்பு தான் அன்னையின் வளர்ப்பு தான் உள்ள பிறப்பதும் வளர்ப்பது அன்னைன்றது. அன்னை வளர்ப்பதை விட இந்த முன்படி ஆசிரியர் வளர்க்குறது தான் முதலாவது வளர்ப்பு. அதுதான் எனக்கு தெரிஞ்சளவில் என்னென்ன சொல்றது இல்லை. இந்த வளர்ப்புன்றது அன்னையை விட அந்த ஆசிரியர் வளர்க்கணும்ன்றத அது எல்லாரும் வாழக்கூடிய விஷயம். உண்மையில இந்த நானும் இந்த பல தடவை இந்த மேடையில் வந்து போயிருக்கிறேன். உண்மையில இந்த மேடைக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னா நான் ஒவ்வொரு வருஷத்துக்கு எத்தனை வரை இந்த மேடையை முன்னேங்க அது அம்மாவை செஞ்ச அருளாக தயாரிக்க வேண்டி கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுவதே நன்றி, வணக்கம். இந்த கலை நிகழ்வு 2025ஆம் ஆண்டுக்குரிய ஒரு கலை நிகழ்வு. உங்களுக்கு தெரியும்,
அதிக மழை வீழ்ச்சி காரணமாக முன்பள்ளிகளிலே கலை நிகழ்வு நடாத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த வகையிலே ரத்னா முன்பள்ளி இன்று முன்னெடுத்த கலை நிகழ்வு 2025ஆம் ஆண்டுக்குரியது. மிக சிறப்பாக இந்த நிகழ்வை முன்னெடுத்துள்ளார்கள். குடும்பத் தலைவி அவர்கள் என்னுடன் அணுகியிருந்தார். மிஸ், நீங்கள் இங்கே விருந்தினராக வருகை தர வேண்டும் என்று நான் அவரிடம் கூறியிருந்தேன். ஏற்கனவே இந்த மண்டபத்திலே குடும்ப நிகழ்வு மட்டத்துக்கு நான் இங்கே வருகை தந்துள்ளேன். ஆகவே என்னை தவிர்த்து நீங்கள் யாராவது கூப்பிடுங்களேன் என்று சொல்லி, ஆனாலும் அவர் விட்டபாடில்லை. நீங்கள் வர வேண்டும் விருந்தினராக. அத்தோடு என்னிடம் ஒரு அனுமதியை கேட்டிருந்தார். இந்த வரணி குடும்ப முன்பள்ளி ஆசிரியர்களை நான் இங்கே கௌரவ விருந்தினர்களாக அழைக்க இருக்கின்றேன். அதுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே கேதிகா அவர்கள் இங்கே முன்னெடுத்து கொடுத்துள்ள இவ்வாறான சந்தர்ப்பங்களை எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்குவதில்லை. அவர்கள் செய்யும் சேவை உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே அவர்கள் இங்கே இனிய விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார்கள். அதனை சிறந்த முறையிலே ஒழுங்கமைத்த இந்த குடும்பத் தலைவி கேதிகா அவர்களுக்கு தருணத்திலே நன்றி கூறிக்கொள்வதோடு, உண்மையிலே இங்கே இந்த சிறார்கள் 2026ஆம் ஆண்டுக்கான சிறார்கள் 5 நாட்கள் பாடசாலை சென்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இங்கே 21ஆம் தேதி அவர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 29ஆம் தேதி அவர்களுக்கான கலை நிகழ்வு அங்கே இறங்கேற இருக்கின்றன. அதாவது கால்கோள் விழா. உங்களுடைய சிறார்கள் சிறந்த முறையிலே அங்கே தமது திறன்களை வெளிப்படுத்துகின்றார்கள். நான் பாடசாலை தரிசனிப்புக்கு செல்லும் வேளையிலே இங்கே தரமொன்று முக மாணவர்களை அணுகின்ற பொழுது அங்கே அவருடைய வெளிப்பாடுகள் சிறந்த முறையிலே அமைகின்றன. அதுக்கு அடித்தளம் முடிபவர்கள் எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்கள். உண்மையிலே பாடசாலைக்கு செல்வதற்கு எங்கள் சிறார்களை சிறந்த முறையிலே அவர்களை வழிப்படுத்தி அவர்கள் பாடசாலை செல்வதற்கு எல்லா வகையிலும் அவர்கள் சிறந்த ஆளுமை பண்புகளை கொள்ளும் வகையிலே நம்முடைய முன்பள்ளி ஆசிரியர்கள் வழிப்படுத்தி வருகின்றார்கள். அந்த காலத்தில் இருக்கின்ற விளையாட்டுக்களை நாங்கள் நிச்சயமாக இந்த காலம் விளையாடி இருந்தால் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை இந்த சமூகத்திலே நாங்கள் உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது கூடுதலாக எங்களை ஆக்கிரமித்து வருவது விபத்து. எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள். அது பறிபோற உயிர்களின் பெறுமதி. சிறு இளைஞர்கள் 24-22 வயசு ஒரு உயிரின் பெறுமதி இவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும். அது கூட எங்கள் வட பிராந்தியத்திலே நாங்கள் உயிர் ஆபத்துக்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு காரணம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போத வஸ்துமாகவும் இருக்கலாம். அத்தோடு இங்கே வசதி படைத்தவர்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். தங்களுடைய பிள்ளைகளுக்கு உடனே தமது மோட்டார் பைக் தேவை என்று சொன்னால் வாங்கி கொடுப்பதும் உண்டு. சமீப காலத்திலே முல்லைத்தீவு பிரதேசத்திலே ஒரு இளைஞன் புதிதாக 19 லட்சம் மோட்டார் பைக் பெற்றோரிடம் எடுத்து அவன் முதலாகத்தான் அந்த மோட்டார் பைக்கை அன்றைய தினம் செலுத்துகின்றான். அவன் அதிக வேகத்தினால் செலுத்தி அவனுடைய மோட்டார் பைக், நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கூட மோட்டார் பைக் ஓட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். ஏன்னா சில் கூட ஆங்காங்கே துண்டு துண்டாக இருந்தது. அவன் இளைஞனுடைய உடல் கூட தந்தி கம்பத்திலே ஒரு வௌவால் தொங்குவது போன்ற காட்சியளித்தது. உண்மையில் அந்த சம்பவத்தை நான் பார்த்தது எனக்கு இதுவரைக்கும் அதிலேருந்து நான் விடுபடையில்லைன்னு சொன்னால் ஒரு உயிரின் பெருமதி. நாங்கள் எங்கேயோ இருக்கின்றோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு கேட்டதில் அத்தையுமே வாங்கி கொடுக்கின்றோம். தயவுசெய்து பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கேட்டதில் அத்தையும் வாங்கி கொடுக்காது அவர்களை சிறந்த முறையில் வழிபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இங்கே ஆசிரியர்கள் பற்றி நாம் குறிப்பிட வேண்டும். ரத்னா முன்பள்ளியின் 2 ஆசிரியர்கள், ஒன்று ஜீவிதா, ஒன்று கேதிகா. கேதிகாவை பொறுத்தவரையிலே அவர் ஒரு குடும்பத் தலைவியாக இந்த வரணி குடும்ப பிரதேச முன்பள்ளிகளை வழிபடுத்தும் ஒரு குடும்பத் தலைவியாக நிர்வாகியாக இங்கே கடமையாற்றுகின்றார். எந்த நிகழ்வை எடுத்தாலும்
இருந்தாலும் அவர் அங்கே சிறந்த முறையிலே வழிபடுத்தும் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். கலை நிகழ்வென்றாலும் சரி, விளையாட்டு நிகழ்வென்றாலும் சரி, சிறந்த முறையிலே அங்கே தலைமை தாங்கி நடத்தும் தலைமைத்துவம் கொண்டவர். அதுபோன்று ஜீவித ஆசிரியரை பொறுத்தவரையிலே அவரும் அவ்வாறு தான். ஒரு கலை நிகழ்வு என்றாலும் சரி, விளையாட்டு நிகழ்வு என்றாலும் சரி, தனது ஆளுமையை கொண்டு அங்கே மாணவர்களை வழிபடுத்தும் திறன் கொண்டவர். 2 ஆசிரியர்களும் இணைந்து இந்த வரணி பிரதேசத்திலே ரத்னா முன்பள்ளி, ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ரத்னா முன்பள்ளி ஒரு வரணி பிரதேசத்திலே முன்னிலை வைக்கின்றது என்பது பாராட்டத்தக்கது. அவருடைய சேவைகள் உண்மையில் அளப்பெரியது. அவர்கள் இந்த சேவையை தொடர்ந்து இந்த பிரதேசத்திலே அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வின் மேடை அலங்காரம் உண்மையில் அழகாக இங்கே இயற்கையை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இங்கே உபசரணை, ஏற்கனவே இயற்கை உணவை தான் நாங்கள் வழங்குவதாக திட்டப்பட்டதாக இங்கே தலைமையுரையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலே வரணி பிரதேசத்திலே எந்த நிகழ்வு என்றாலும் சரி, எங்களுக்கு விதவிதமான உணவுகளை வழங்கும் பண்பினை கொண்டிருந்தார்கள். விளையாட்டு நிகழ்வு என்றாலும் சரி, கலை நிகழ்வு என்றாலும் சரி, அங்கே வித்தியாசமான இயற்கை உணவைத்தான் அவர்கள் கொண்டிருப்பார்கள். உண்மையில் இது வேண்டும். நாங்கள் சோடா குடிப்பது, டீ குடிப்பதை தவிர இந்த இலைக்கஞ்சியின் பெறுமதி உண்மையில் சத்து நிறைந்த உணவு. எவ்வாறான சந்தர்ப்பங்களில் தான் நாங்களும் அந்த சத்து உணவுகளை பயன்படுத்துவதென்று இந்த உபசரணைக்கும் தருணத்திலே இதை வெளிப்படுத்திய ரத்னா முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தருணத்திலே நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு பெற்றோர்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிடுவதுண்டு, உங்கள் குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்று அவர்களை வழிபடுத்த வேண்டும். கடந்த 16ஆம் தேதி தென்மராட்சியிலே ஒரு கட்டட திறப்பு விழா நடைபெற்றிருந்தது, மட்டிவில் சரஸ்வதி வித்தியாலயத்தில். நான் ஏன் அதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அந்த பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவன் தான் அந்த பாடசாலையின் கட்டிட திறப்பு விழாவுக்கு பிரதம விருதனாக வருகை தந்திருந்தார். சாதாரணமாக இல்லை. எமது இலங்கை பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்தும் முகமாக அவர் ஒரு விஞ்ஞானி, கலிபோர்னியா பிரதேசத்திலே அங்கே ஒரு விஞ்ஞானியாக கடமையாற்றுகின்றார். உண்மையில் இலங்கையிலே ஒரு விஞ்ஞானி கடமையாற்ற சொன்னால் அவர் சிவலிங்கம் சிவானந்தன் என்றால் சொல்ல வேண்டும். அவர் தமது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக துணைவேந்தருடன் அங்கே வருகை தந்திருந்தார். அத்தோடு பேராசிரியர்கள் அனைவரும் அங்கே ஒரு வருகை தந்த ஒரு சிறந்த ஒரு கலை நிகழ்வு. அந்த கலை நிகழ்விலேயே அவர் தலைமை தாங்கி கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வரலாற்றை அங்கே குறிப்பிட்டிருந்தார். தனது தாயார் தான் விழும் சந்தர்ப்பத்திலே நீ எழுந்து வேறு நடை போட வேண்டும் என்று அடிக்கடி தனக்கு அறிவுரைகளை வழங்குவார் என்றும், தான் ஒரு குலைக்காட்டான், தான் பாடசாலைக்கு செல்லும் பொழுது குலை, நான் தென்மராட்சி பிரதேசத்திலே குலைகளை வித்துத்தான் அந்த காலத்திலே சிவியம் நடத்திய ஒரு வரலாறு. அதுபோன்று தான் சிறு வயதிலேயே அந்த குலைகளை வித்துவிட்டுத்தான் தான் மேற்படிப்புக்காக ஜப்னா இந்து கல்லூரிக்கு சென்றிருந்தார். தான் இப்பொழுது குலை வித்து தான் இப்பொழுது விஞ்ஞானி. 1 மாத சம்பளம் அவருக்கு 7 கோடி. அப்போ விஞ்ஞானி எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த குலைக்காட்டில் இருந்து நான் இவ்வாறாக வளர்ந்த விதத்தினால்தான் நான் ஒரு விஞ்ஞானியாக வருகை தந்திருக்கின்றேன் என்று தனது உரையிலேயே அங்கே குறிப்பிட்டிருந்தார். அன்பான பெற்றோர்களே, வறுமை எமக்கு கல்விக்கு தடை இல்லை. அவர்களை அந்த வறுமையில் அவர் செழிப்பாக வளர்வதற்கு நாம் தான் எமது குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள். எதிர்கால சமூகம் உண்மையிலே நல்வழிப்படுத்தும். அவர்களை விழுந்து விட்டாலும் எனது பிள்ளை யோசிக்கலாம், ஓஎல் பொறுப்போடு கிடைக்கவில்லையே, ஏஎல்ஏ பல்கலைக்கழகம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் மனம் இருந்தாது அவர்களை தூக்கிவிட்டு அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சியாமை தொழில் விருத்திக்கு அவர்களை வழிப்படுத்தி அவர்கள் சமூகத்திலேயே சிறந்த நட்புரியாக வளர்வதற்கு அன்பான பெற்றோர்கள் இந்த இடத்திலே வழிவகுக்க வேண்டும் என இடத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த கலை நிகழ்வு ஒட்டுமொத்தமாக இந்த ரத்னா முன்பள்ளியின் கலை நிகழ்வு மிக அற்புதமாகவும் ரசனைக்குரியதாகவும் இங்கே நடைபெற்றிருந்தது. உண்மையிலே இதனை வழிப்படுத்திய குடும்ப தலைவி, ஜீவித ஆசிரியர், பெற்றோர்கள், முகாமிட்டு குழு தலைவர்,
ஏனைய உறுப்பினர்களுக்கு தன்னத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு என்னை தன்னை விருந்தினராக அழைத்தமைக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து விருந்தினர்களை கௌரவித்து பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. முன்பள்ளி கல்வியை நிறைவு செய்து பாடசாலைக்கு செல்லவிருக்கும் மாணவர்கள் தமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை கௌரவித்து மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக பரிசு பொருட்களை வழங்கியிருந்தனர்.